நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து விவசாயிகளுக்காக அடுத்தடுத்து எடுத்துட்டு வர்ற அதிரடி நடவடிக்கைகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். விவசாய கடன் தள்ளுபடி, நெல் கரும்புக்கு கூடுதல் விலைன்னு தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ களத்தில் இறங்கி முதல்வர் விஜய் செஞ்சிருக்க சில முக்கியமான விஷயங்களை முதல்ல பார்ப்போம். தட்டுப்பாடே இல்லாமல் உரம் கிடைக்க அவசர கடிதம். இப்போ தென்மேற்கு பருவமழை அங்கங்கே நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் காரிஃப் சாகுபடி செய்ய இலக்கு வச்சிருக்காங்க. ஆனால் கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் மத்திய அரசு மூலமா நமக்கு வரவேண்டிய உரம் கரெக்டாக வந்து சேரலை. கிட்டத்தட்ட 39,000 மெட்ரிக் டன் யூரியா, 28,000 மெட்ரிக் டன் டிஏபி, ஏடிஏபி உரத்துக்கு தட்டுப்பாடு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதை வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் விஜய் மே 19 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதினார். தமிழக விவசாயிகளுக்கு தங்கு தடை இல்லாமல் உரம் கிடைக்கணும். அதனால் உடனடியாக 3.83 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா, 1.05 லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி உரங்களை உடனே ரிலீஸ் பண்ணணும்னு அழுத்தமாக கோரிக்கை வச்சிருக்காரு. இதனால் வர்ற நாட்களில் உரத்தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயம் சிறப்பாக நடக்கும் நம்பலாம். அடுத்ததா மத்திய அரசு கிட்ட இருந்து நம்ம விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வரவேண்டிய 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை சீக்கிரமாக வாங்கி நேரடியாக விவசாயிகளோட கணக்கில் சேர்க்கறதுக்கான வேலைகளையும் அரசு தீவிரப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற காலநிலை மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் நிலத்தடி நீரை எப்படி சேமிக்கணும், வாய்க்கால் மற்றும் ஏரி குளங்களை எப்படி தூர்வாரணும்னு கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தவும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவு போயிருக்கு. டிவிகே அரசோட அடுத்த கட்ட திட்டங்கள். தமிழ்நாட்டோட கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன இந்த முக்கியமான திட்டங்களை அடுத்தடுத்து கொண்டு வர்றதுல அரசு உறுதியாக இருக்கிறாங்க. விவசாய கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கும் கம்மியாக வச்சிருக்க சிறு விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு முழு விவசாய கடனும் தள்ளுபடி செய்யப்படும்னும், 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50 விழுக்காடு வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெல் கொள்முதல் விலை ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் வரை உயர்த்த திட்டம். கரும்பு கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாய் வரை வழங்க நடவடிக்கை. இலவச மின்சாரம், விவசாய பம்ப்செட்டுகளுக்கு தங்கு தடையற்ற இலவச மின்சார கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்தப்படும். முதல்வர் விஜய் அவர்களின் இந்த ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மண்வாசனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி வாழ்றதுக்கே வழி இல்லையா? தத்துவா புயல் மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிருச்சு. கடன் வாங்க போனா முன்னாடி வாங்கின கடன் அடைச்சாதான் பணம்னு சொல்றானுங்க. இதுக்கு அந்த புயல் நம்மள தூக்கிட்டு போயிருக்கலாம் போல. ஏன்யா இப்படிலாம் பேசுற? இன்னுமா நீ விவசாய கடனுக்கு கவலைப்படுற? 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. இனி நமக்கான காலையா, கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறிடும். என்னங்க இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவா டிவிகேயோட விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளை பார்த்துட்டு வரேன். அப்படியா? என்ன சொல்லிருக்காங்க? குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 100% பயிர் காப்பீடு. இது மட்டும் இல்ல, விதைப்பு கால நிதி உதவியாக 15,000 கொடுக்கிறாரு. நமக்காக இவ்வளவு செய்யறாரு. விவசாயிகள் எல்லாரும் அவர் கூட நிக்கணும். நமக்கான சின்ன விசில் தான்.